தோழர்களுக்கு தெரிவிக்கணும். என்ன இந்த மீட்டிங் என்னத்துக்கு இங்கே கூடிக்கிறோன்னா, நம்ம கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் இங்கே வரும்போது 2004 அப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரெயினின்னு தான் பேர் இருந்துச்சு. 2004லேருந்து அப்படியே 5, 6, 7, 8, 9, 13, 15 வரைக்கும் ஆள் எடுத்திருந்தாங்க. நம்ம என்ன பண்ணோம், 2004ல் ஒரு பேட்ச் வந்தாங்க, அப்புறமா 6, 7, 8ல் மேஜர் பேட்ச் வந்தாங்க, அப்புறம் 11ல் மேஜராக வந்தாங்க. இப்போ நம்ம அந்த காலகட்டத்தில் வேலை செய்துன்னு இருக்கும்போது நம்மளுக்கு எந்த பெனிஃபிட்டுமே இருக்காதுங்க. ஒரு ஷூ இருக்காது, யூனிஃபார்ம் இருக்காது, ரெகுலராக வேலை இருக்காது. இதெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அப்போல்லாம் வேலை செய்து இருந்தோம். படிப்படியாக நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இதுக்கு என்ன தான் தீர்வு, எப்படி தான் நம்ம இந்த கஷ்டத்தெல்லாம் நிறைவேற்ற முடியும் அப்படின்ற யோசிக்கும் போது தான் அப்போ சஜஷன் பண்ணாங்க, ஒரு யூனியன்னு ஒன்று ஆரம்பித்தா தான் நம்மளுக்கு இதுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணோம், நம்ம 2013 எண்டில் யூனியனு ரிஜிஸ்டர் பண்ணோம். 2014 பொங்கல் அன்றைக்கி இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன்னு பிரசன்னகுமார் சார் தலைமையில் அது நடந்தது. அந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுனாக்கா, HFU யூனியன் தனியாக ஆரம்பித்தாங்க, RC2 தனியாக ஆரம்பித்தாங்க, நம்ம தனியாக ஆரம்பித்தோம். நம்ம யூனியன் பேர் பெட்கோன்னு அப்போது பேர் வச்சோம். அந்த காலகட்டத்தில் 96 ரூபா, 98 ரூபா, 110 ரூபா, 115, அப்புறம் 125 இப்படி தான் பேமெண்ட் ஏறின்னு போயினுச்சு. நம்ம என்ன பண்ணோம், யூனியன் ஆரம்பித்த உடனே பல்வேறு முறை மேனேஜ்மெண்ட்டுக்கு லெட்டர் கொடுத்தோம். சார், இந்த பேமெண்ட் எங்களுக்கு பத்தாது, ஆஸ் எ டெக்னீஷியனாக எங்களுக்கு இந்த பேமெண்ட் நீங்கள் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு பல முறை நாங்கள் லெட்ரு கொடுத்தோம். அது அவங்க பண்ணுறேன்னு சொன்னாங்களே தவிர பண்ணல, லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம டெக்னீஷியன் ஆகிட்டு கூட டோக்கனில் வந்திருந்தோம் வேலைக்கு. இந்த டோக்கன் சிஸ்டத்தை எங்களுக்கு ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற, நாங்கள் ரெகுலராக ஏதோ ஒரு மிஷினில் வேலை செய்கிறோம், இல்லை ஏதோ ஒரு அசம்பிள் இடத்துல வேலை செய்கிறோம், எங்களுக்கு என்னத்துக்கு இந்த டோக்கன் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கூடி தொழிலாளிங்கள்லாம் எங்ககிட்ட முறையிட்டாங்க யூனியன்கிட்ட. சரி, நாங்கள் என்ன பண்ணோம், அந்த டோக்கன் அபாலிஷ் பண்ணுன்றதுக்காக தொடர்ந்து ஒரு 8 மாதம் ரெகுலராக டெய்லி போவோம். அவங்க இன்னைக்கு பண்ணுறேன், நாளைக்கு பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியாக 2015 10ஆம் தேதி 10ஆம் மாதம் டோக்கன் அபாலிஷ் பண்ணாங்க. அந்த 8 மாதம் நடந்து எங்களுக்கு அந்த டோக்கன் அபாலிஷ், இது 50 வருஷ சரித்திர சாதனை. இது இந்த டோக்கன் அபாலிஷ்ன்றது அன்றைக்கி இருந்த தொழிலாளிங்கள்லாம் அதை உணர்வாங்கன்னு நினைக்கிறோம். காரணம் என்னென்னா, இன்றைக்கி 5 நிமிஷத்துக்கு வீட்டை விட்டு வராங்க, டிஃபன் எல்லாம் எடுத்துன்னு வராங்க. அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறமா என்ன ஆகுது சூழ்நிலைன்னா, ரெகுலராக யாருக்கும் வேலை கிடைக்காது. மார்ச் 31 ஆச்சுனாக்கா ஒவ்வொரு முறையும் யாருது பேர் வந்துக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை நம்ம பெம்மலில் நடந்து இருந்துச்சு. இது அப்படியே படிப்படியாக ஜாஸ்தி ஆவாவோ ஒரு 80 பேருக்கு மேலே ஆள் குறைப்பு பண்ணிட்டாங்க. அப்போது நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாரையும் வெளியே நிற்க வச்சு ஒரு 4 நாள் போராட்டம் பண்ணி அவங்களுக்கு தீர்வு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, மெயின்டெனன்ஸில் போட்டாங்க. அந்த 80 பேருக்கு மேலே இருக்கிறவங்களெல்லாம் மெயின்டெனன்ஸில் போட்டு தொடர்ந்து இது அப்படியே போயின்னு இருந்தது. அப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம், 2015 ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணோம். கோஆர்டினேஷன் தலைமையில் RC2, HFU, EMD இந்த 3 டிவிஷனும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது எங்களுக்கு டோல்கேட்கிட்ட பர்மிஷன் கிடைச்சிது. அந்த டோல்கேட்கிட்ட பர்மிஷன் கிடைக்கும் போது ஸ்ட்ரைக் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு பஸ் பாஸு, கேன்டீன் சப்சிடி, ஸ்கூலு, காலேஜு இதெல்லாம் கொடுத்துட்டு பேமெண்ட்டு ஒரு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுக்காதுனாக்கா, இது இப்படியே தொடருது, இப்போ பேசுகிறேன் அப்போ பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி. அந்த சப்சிடி எல்லாம் வரும்போது தான் நாங்கள் என்ன பண்ணோம், யூனியன் வந்த பிறகு யார் யாரெல்லாம் ஸ்டாப் பண்ணுறாங்க மார்ச் மாதத்தில் அதெல்லாம் நின்றுச்சு. ஒரே ஒரு கான்ட்ராக்ட் ஆப்ரேட்டர் கூட
யாரை நிற்க வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி பண்ணி தொடர்ந்து எல்லாருக்கும் வேலை கிடச்சின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்மளை வழி நடத்துகிற பிரசன்னகுமார் சார் வந்து இறந்துட்டார். 2018 இறந்துட்டார், 12ஆம் மாதம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லை. இருந்த போதெல்லாம் நம்மளுடைய டிமாண்டு மேலே நம்ம அடிக்கடிக்கு போய் பேச்சுவார்த்தைலாம் பண்ணின்னு இருந்தோம். அதுக்கப்புறமா திரும்பி 2017 ஒரு பெரிய ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணோம். அதுவும் கோஆர்டினேஷன் தலைமையில் தான். RC2, HFU, இங்கே EMD, அது இல்லாமல் இவர் நம்ம TCL சகோதரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முறை நம்ம 2017 ஸ்ட்ரைக் பண்ணோம். ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, கார்பரேட்டில் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணாங்க. உங்களுக்கு என்ன, உங்களுடைய டிமாண்ட் என்னன்னா நம்ம சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் எல்லாம் கொடுத்தும் போது அவங்க என்ன பண்ணாங்க, அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்டேட் வேஜ் தான் இருந்தது. 2017 வரைக்கும் ஸ்டேட் வேஜ் தான் இருந்தது. 2017 ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு அப்புறம் சென்ட்ரல் வேஜ் ஆச்சு. சென்ட்ரல் வேஜ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து 340 ரூபாய் பேமெண்ட் இருந்தது. ஜூலை மாதம் நீங்கள் வேணா வெரிஃபை பண்ணீங்க. அக்ரிமெண்ட் ஆன பிறகு 506 ரூபாய் ப்ளஸ் ஒரு 25 ரூபாய், 531 ரூபாய் பேமெண்ட்டு ஹைக்காச்சு. இந்த பேமெண்ட் ஹைக்கு வந்து நாங்கள் வந்து அட்டண்டன்ஸ் கார்டில் போட்டுக்கிறோம். அதுக்கான ப்ரூஃப் அப்புறமா கொடுக்குறோம். அதுக்கப்புறமா ஸ்கூலு, காலேஜு இயர்லி 2 DA சென்ட்ரல் வேஜ் பண்ணதுனால இயர்லி 2 DA கிடச்சிருந்து. அதுக்கப்புறமா சப்சிடி கூப்பன்னு அந்த கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க. வேஜ் ரிவிஷன் பண்ணும்போது ஒரு கிஃப்ட் ஃபேன் ஒன்று கொடுத்தாங்க. மெடிக்கல் சென்டர் OPD, டிரான்ஸ்போர்ட் பஸ் வசதி, ஷிஃப்ட் அலோன்ஸ் அப்போ தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. செகண்ட் ஷிஃப்ட் 10 ரூபாய், தேர்ட் ஷிஃப்ட் 20 ரூபாய், இன்சூரன்ஸு 1.5 lakhs, ஆக்சிடென்ட் டெத் ஆனாக்கா 2 lakhs, போனஸ் வந்து வித்தவுட் டேக்ஸு, மினிமம் கேட் பாஸ் பண்ணோம். இந்த இது யூனிஃபார்மு, ஷூவு, பல்வேறு சலுகைங்களை நாங்கள் வந்து பெற்றுக் கொடுத்தோம். இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா, நம்ம லாஸ்ட்டு வீக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்கா பெம்மலில் ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு. அதில் நம்ம கூட இருந்த சகோதரரே ஒருத்தர் வந்து அப்போ GS ஆயிருந்தார், இப்போ JS ஆயிருந்தார், இப்போ GS ஆகிக்கிறாரு. அவர் என்ன சொன்னார், அன்னைக்கு வந்து வேஜ் ரிவிஷன் சரியாகலை, ஆனால் அதனால தான் எங்களுக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னார். அது வந்து 1.5 ரூபாய்க்கு யாரோ சைன் போட்டுக்கிறாங்க, 5 ரூபாய்க்கு போட்டுக்கிறாங்க, 7 ரூபாய்க்கு போட்டுக்கிறாங்கன்றதெல்லாம் சொன்னார். பட் அவர் நம்மளை சொல்லிக்க மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம யூலெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிறோம். கூடவே அவரும் இருந்தார். அவர் யாரை சொன்னாருன்னு தெரில. இந்த மீட்டிங்க்கு உண்டான அவசியம் வந்து நீங்கள் எவ்வளோ பண்ணீங்கன்னு ஒர்க்கர் கேட்டதுனால நாங்கள் சொல்கிறோம். இப்போது நாங்கள் வந்து இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறோம். ஏதாவது 1-2 விட்டு இருந்தால் எக்ஸ்-பிரசிடென்ட் பேசுவார். இப்போது இந்த வேஜ் ரிவிஷன் பீரியட் முடிஞ்சு 1 வருடம் 2 மாதம் ஆயிடுச்சு, 3 மாதம் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் வேஜ் ரிவிஷன் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணின்னுக்கிறாங்க. எங்களுடைய யூனியனுடைய கோரிக்கை, எங்களுது என்ன விஷயம்னா, நாங்கள் அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் யாருன்னா யூனியனா சப்போர்ட் பண்ணு, உன் கேள்வி என்ன ஆகுதா உள்ள கேள்வி இல்லை வெளியே இருக்குது, யூனியன் சொல்கிறதுக்கு ஒபே பண்ணு. அப்போ நாங்கள் இருந்தது அப்படி தான், இப்பவும் அப்படி தாங்கிறோம். இப்போ இருக்கிற யூனியனுக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுறோம், எல்லாமே கோஆப்ரேட் கொடுக்குறோம். ஆனால் இந்த மாதிரி தவறான மெசேஜ் கொடுத்தது தான் தப்பு. அதுக்கு விளக்க கூட்டம் தான் இது. இதுக்கு மேலே எக்ஸ்-பிரசிடென்ட்டு பிரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். வணக்கம், நான் ரமேஷ் பாபு, எக்ஸ்-பிரசிடென்ட் பெட்கோ யூனியன். இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட் நாங்கள் கொடுக்க முக்கியமான ஒரு காரணம் வந்து, எங்களுடைய யூனியன் ஜெனரல் செக்ரட்டரி முன்னாள் வந்து அவர் நாங்கள் யூனியனில் இருக்கிறப்போ ஜாயின்ட் செக்ரட்டரி இருந்தார். இந்த வேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டம் வந்து, போன வேஜ் வந்து 1 ரூபா, 1.5 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா அந்த மாதிரி ஏற்றுனாங்க. அதனால தான் எங்களுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி மூலமாக கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டி கேட்டதும் எல்லாருக்கும் ஒரு மனம் வருத்தம். இவர் எக்ஸ் ஜெனரல் செக்ரட்டரி, அவர் எக்ஸ் ட்ரெஜரர் பெட்கோ யூனியனு, இவர் வைஸ் பிரசிடென்ட்டு RC2,
அவர் சீனியர் அவரும் ஹஸ்பண்டு, இவங்கெல்லாம் எக்ஸ் இசி மெம்பர்ஸு, ஓபிஎஸ், இவங்கெல்லாம் இசி மெம்பரு, இவங்கெல்லாம் எக்ஸ் இந்த பெட்கோ யூனியனில். இது எல்லாம் இருந்து எல்லாமே ஒன்றா தான் பண்ணோம். ஒரு சின்ன ப்ரூஃப் ஃபஸ்ட்டு காட்டிடுறோங்க. 2017 நாங்கள் வந்து வேஜ் பண்ணோம். 2018 இது அட்டண்டன்ஸ் கார்டு போட்டோம். நாங்கள் 17 வேஜ் ஆகிட்டு பிறகு 2000 வேஜுக்கு முன்னாடி எங்களுடைய பேமெண்ட் இதுவும் கொஞ்சம் ஜூம் பண்ணிங்க ப்ளீஸ். நம்ம எக்ஸ் விபி சொன்ன மாதிரி வைஜுக்கு முன்னாடி எங்களுடைய பேமெண்ட் ஒரு நாளைக்கு 340 ரூபா தான் ஸ்டேட் வேஜாக இருந்துச்சு. ஸ்டேட் வேஜாக இருந்தப்போ நம்ம உன்னுடைய பல போராட்டங்கள் எல்லாம் பண்ணி ஸ்டேட் வேஜ்லேயே ஒரு 100 ரூபாய் ஏற்றுறன்ற மாதிரி அப்போ பேசினப்போ அப்போ கூட 440 ரூபா அது பார்த்து. இன்றைக்கி வரைக்கும் ஸ்டேட் வேஜ் இருந்துச்சுனாக்கா 600 சில்லற ரூபாய் பேமெண்ட் எங்களுக்கு இருந்திருக்கும். 800 இன்றைக்கி 800 சில்லற ரூபாய் வாங்குறோன்னா அன்றைக்கி யூனியனாக நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லாருடைய ஒர்க்கருடைய சப்போர்ட்டோட 3 யூனியன் சேர்ந்து அன்றைக்கி போராட்டி பண்ண வச்சு தான் இன்றைக்கி 809 ரூபா வாங்கிக்கிறோம் பேமெண்ட்டு. அன்றைக்கி 340 ரூபாயிலேருந்து ஸ்டேட் வேஜ் அவ்வளோதான். சென்ட்ரல் வேஜுக்கு எடுத்துன்னு போகணும். ஸ்டேட்லேருந்து சென்ட்ரலுக்கு ஏதாவது ஒரு பார்க்கலான்ட்டு அன்றைக்கி பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு பேசிக் டிஏ சேர்த்து 506 ரூபாய் இருந்துச்சு. கூட இன்க்ரிமெண்ட்டாக நம்முடைய சர்வீஸ் வேஜாக 25 ரூபா அதை போட்டு 531 ரூபா இன்றைக்கி ஒரு நாள் பேமெண்ட். ஒரு நாளைக்கு 191 ரூபா கவர்மெண்ட்னா ஃபேக்ட்ரி நம்மளுக்கு ஏற்றுச்சு. கவர்மெண்ட் இதில் 1 ரூபா இல்லை. ஒரு சில நண்பர்கள் சொல்லிக்கிறாங்க மீட்டிங்கில் போயிட்டு இது வந்து பேசிக் டிஏ தான் ஏறிச்சு, 25 ரூபாய் தான் பேமெண்ட் வச்சுன்னு. பேசிக் டிஏ வந்து கவர்மெண்ட் இது வரைக்கும் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னே ஆகல. டிஏ தான் வருஷம் நம்மளுக்கு 2 டிஏ ஆகிருக்கும். இப்போது சென்ட்ரல் பேமெண்ட்டுக்கு நம்ம போன வருஷம் தான் 2 டிஏ. அதுக்கு முன்னே வந்து ஸ்டேட்டில் 1 டிஏ தான் ஏறுன்னு இருந்துச்சு நம்மளுது. எவ்வளோ கஷ்டத்துக்கு கழிஞ்சு இந்த 191 ரூபா கொடுத்தது ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட்டுன்னு போட்டு அதில் அவர் பேரை கூட இருக்குது, ராஜா ஜாயின்ட் செக்ரட்டரின்னு போட்டுக்கிறார். அது எந்த காரணத்தினால என்ன யாருடைய நிர்பந்தத்தால் அவர் எப்படி சொன்னாரோ தெரில. ஆனால் அவருக்கும் தெரியும். இதை வாங்கிட்டு இருக்க இன்றைக்கி வரைக்கும் தொழிலாளிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்த போதிலும் அவர் பேட்டி கொடுத்ததுக்காக நாங்கள் இதை தெளிவுபடுத்தலான்றதுக்காகத்தான் இந்த நம்ம சகோதரர்களை எல்லாரையும் கூப்பிட்டு இன்றைக்கி ஒரு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எக்ஸ் ஆஃபீஸ் பேர் சிசி மெம்பர் எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு பேட்டி கொடுத்து நம்ம ஒர்க்கருக்கு தெளிவுபடுத்தலாம். இவ்வளோ நாள் ஆச்சு மறந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்து அவரே ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட்னு ஒரு நோட்டீஸை போட்டு ஒரு அட்டண்டன்ஸ் கார்டு பிரிண்ட் போட்டுகிட்டே மறந்துட்டுருக்கிறார் செய்தவர். ஒர்க்கரு பார்க்கலாம், அவங்களுக்கும் நம்ம தெளிவுபடுத்தலாம்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி நாங்கள் அன்றைக்கி அக்ரிமெண்ட் பண்ணி வந்தப்போ பிரசிடென்ட் ஜெனரல் செக்ரட்டரி 2 பேர் சைன் போட்டாங்க, நாங்கள் போடல அப்படின்ற மாதிரி ஒரு யாருக்கோ சொல்லிக்கிறாங்க. இது அன்றைக்கி யார் போட்டாங்க அன்றைக்கி இருந்தவங்களுது அவங்களது எல்லாருதும் இருக்குது. இது ஏன்னா யாரும் எதுவும் சொல்ல முடியாது இதை வச்சுக்கின்னு. அவங்களும் சைன் போட்டான். இது நான் 2 பேர் போயிட்டு அக்ரிமெண்ட் பண்ணி வந்தில்ல. இதில் இருக்கிற அக்ரிமெண்ட்டில் என்ன A to Z பேஜ் 1லேருந்து பேஜ் லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஆஃபீஸ் பேருக்கும் தெரியும். யாரும் போயிட்டு ஒர்க்கர்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுறது வேணாம். எங்களுடைய இது என்னன்னாக்கா பெட்கோ யூனியனு எந்த யூனியன் 3 யூனியன் கோஆர்டினேஷனில் கூட யாரும் விரோதி இல்லை. ஆப்போசிட்ன்றது ஒன்று இல்லை. இதில் நாங்கள் கூட ஒரு குரூப் நிற்க வச்சாங்க. ஒரே இதில் இல்லை, அவங்க ஒரு பேட்ச் நிற்க வச்சாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ஆச்சு. யூனியன் இது வரைக்கும் 2 நாள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க. ஏற்கனவே ஒரு 1.5 நாள் இன்னும் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க. 26 நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இதில் இருக்கிறவங்க எல்லாமே முழு மனதாக ஆதரவு தெரிவித்தோம் யூனியனுக்கு. இது வரைக்கும் தெரிவிச்சிருக்கிறோம், இதுக்கு மேலே தெரிவிக்குவோம். யூனியன் எடுக்கிற முடிவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் யூனியன் வந்து பொய் பிரச்சாரம் பண்ணாத, என்ன நடந்துச்சு அதை சொல்லணும். 26 நாள் ஸ்ட்ரைக் பண்ணோம். 26 நாள் ஸ்ட்ரைக் பண்ணி மேனேஜ்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு கூப்பிட்டுறாங்க. கூப்பிடலனாக்கா டெஃபர் தான் பண்ணி வந்துக்கிறோம். நாங்கள் வாபஸ் வாங்கலன்னு இட்டுன்னு வந்து 6 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் என்னான்றதே தெரில. யாராவது கேள்வி கேட்டாங்கன்னாக்கா அவங்க ஆப்போசிட் குரூப்பு. நானும் யூனியனில் இருக்கிறப்போ கேட் மீட்டிங் மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஷாப் மீட்டிங் அப்போ 1000 பேர் கேள்வி கேட்கும். அவங்களாம் நாங்கள் எதிர்கட்சி ஆப்போசிட் அணியெல்லாம் சொல்ல. இன்றைக்கி யார் கேள்வி கேட்டாங்களோ அவங்க வந்து ஆப்போசிட் அணியெல்லாம் ஆகாது. கேட்குவான். 26 நாள் வெளியே நின்னான். நான் 2014 நாங்கள் பெட்கோ ஆரம்பித்து 2017 அக்ரிமெண்ட் போட்டோம். 2015 எட்டுன்னு வந்தோடனே கூட நாங்கள் எம்ஓஎஸ் பண்ணோம். வெறும் 2 வருஷக்காரனை கூட எம்ஓஎஸ் பண்ணி வந்துக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க என்னான்ட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறப்போ பிஃபோர் ஸ்ட்ரைக் அந்த ஒரு நாள் உள்ளக்கிறப்போ இங்கே இருக்கிற ஒருத்தரையும் ஒரு தொழிலாளியும் எம்ஓஎஸ் பண்ணுறேன்னு ஒரு தொழிலாளியும் இப்போ கான்ட்ராக்ட் ஆப்ரேட் ஆகட்டும், அவங்க டிசிஎல் ஆகட்டும், சப்கான்ட்ராக்ட் ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து 10 வருஷம் 8 வருஷம் பேச்சுவார்த்தை. நீங்கள் அன்றைக்கி எப்படி பேச்சு கொடுத்தீங்களோ உங்களுக்காக அவங்க 26 நாள் அவங்களும் கலந்துக்கினாங்க.
அவங்கள எம்ஓஎஸ் பண்ணணும். அது பண்ணுறதுக்கு நாங்களும் வந்து உங்களை கேட்குவோம் கேள்வி, அவங்கள பண்ணலனாக்கா. அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னீங்க, இந்த போராட்டத்தில் நிற்கிறவங்க யாருன்னா ஒரு நாள் நிற்க வச்சா கூட டோட்டலாக வெளியே நிற்க வைக்கணும். இன்றைக்கி 20 பேர் நிற்க வச்சு 2 மாதம் ஆச்சு. அவங்கள பற்றி ஒரு பேச்சு பேசல நீங்கள் போயிட்டு. அவன் 26 நாள் அவன் இன்றைக்கி ஸ்ட்ரைக்கில் கலந்துக்கினாலே அவன் பேச்சை கேட்டுக்கினே 20 பேர் குடும்பம் இன்றைக்கி நடுத்தருவில் நிற்குது. அதுக்கு இந்த யூனியன் என்ன சொல்லுது? கோஆர்டினேஷன் நான் பர்மனெண்ட் ஒர்க்கர் கோஆர்டினேஷன் கமிட்டி என்ன சொல்லுது? இது மாதிரி வந்து இவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை கேட்டுன்னு போ. யார் கேள்வி கேட்குறானோ அவங்க மேலே போயிட்டு அவன் ஆப்போசிட் குரூப்பு அவன் ஆப்போசிட் பேசுகிறான்னு சொல்லாத. ஒர்க்கருக்கு நீ நல்லு செய், உங்கள் கூட நாங்கள் எல்லாம் நிற்கிறோம். இப்போ இல்லை, எப்பவுமே நிற்குவோம். இது நீங்கள் நாங்கள் சொல்ல, நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அன்றைக்கி 191 ரூபாய் பேமெண்ட் வரணும். பேப்பர் வேஸ்ட் நீ கையில் சொன்ன அன்ஸ்கில்டுக்கு 1200 ரூபாய் வர்ற வரைக்கும் இந்த போராட்டம் ஒழியாதுன்னு சொன்னீங்க. இன்றைக்கி 35 ரூபாய் 40 ரூபாய் தான் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டான். பழைய ஆள் போய் 40 ரூபாய். நான் 10 ரூபாய் கூட பண்ண வந்தேன்ப்பா. இல்லாத உருவாக்கின்னு வந்தேன். அன்றைக்கி எம்ஓஎஸில் வந்து வெறும் டிசிஎல் தான் இருந்தது. கான்ட்ராக்ட் ஆப்ரேட்டிவ் எம்ஓஎஸ் இல்லை. பெட்கோ யூனியன் 3 யூனியனை சேர்ந்து போய் எம்ஓஎஸ்ன்னு ஒன்று எட்டுன்னு வந்தோம். 1 ரூபாய் கூட நாங்கள் பண்ணு வந்தோம். ஆனால் நீ சொன்னீங்க 1200 ரூபாய் அது இருக்கிற போராட்டம்ன்ட்டு. இன்றைக்கி எங்கே போச்சு அந்த 1200 ரூபாய் பேச்சு? அதனால் ஒர்க்கருக்கு நல்லது செய்ய வந்துக்கிறீங்க. நாங்கள் இருந்தோம், ஒர்க்கர் வந்து ஒரு புதுமையை எதிர்பார்த்தாங்களோ நாங்களும் வழிவிட்டு, நானும் ஜெனரல் செக்ரட்டரி எக்ஸைஸ் யாருமே எலெக்ஷன் நிற்காத போனோம். நீங்கள் நின்று ஜெயிச்சிங்க. அதுக்கான இது 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துல நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க? நல்லது சொல்லுங்க. உங்களுக்கு எப்போ சப்போர்ட் யார் நீங்கள் பண்ணதுக்கு யார் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க இருக்கிறவங்க நீங்கள் கூட ஓப்பனாக சொல்லலாம். அதனால் யூனியனு என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறோம். பொய் பிரச்சாரத்தை விட்டுட்டு ஒர்க்கருக்கு எல்லாம் வர்றது வந்து ஒர்க்கருக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான். அந்த நல்லதை செய்யுங்க, நாங்களும் உங்கள் கூட நிற்குவோம். அதனால் அந்த பழைய யூனியன் இதை தப்பு பண்ணிட்டு வந்துட்டாங்கோ, இது பண்ணிட்டு வந்துட்டாங்கோ. எங்கள் மேலே போயிடுச்சு வந்து அருண் சுரேஷும் ரமேஷும் தான் 2 பேர் தான் யூனியன் பிரசிடென்ட். அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணோம். நாங்கள் வந்து 1 மாதத்துலேயே சீனியாரிட்டி பண்ணிவிடுவோம், 3 ரூபாய் ஏற்றி கொடுத்துடுவோன்றீங்க. 2 வருஷம் இது வரைக்கும் எதுவும் பண்ணல. ஒர்க்கர் கேட்கட்டும், நாங்களும் கேட்டுனுக்கிறோம். அது ஒர்க்கர் வந்து அவங்களும் கேட்குவாங்க. அவங்களும் பொறுமையாக இருக்கிறாங்க. ஒரு அளவுக்கு தான் ஒர்க்கர் கூட பொறுமையாக இருக்காங்க. அதுக்கு மேலே அவங்களும் கேள்வி கேட்குவாங்க. அப்போ பதில் சொல்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க, நம்ம இல்லை. ஏன்னா நம்ம குயிட் பண்ணிட்டு வந்துட்டோம். அதனால் யூனியனுக்கு ஏற்கனவே இருந்து போன எக்ஸ் யூனியன் மேலே பழிய போகிறத விட்டுட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட எப்படி பேசுங்க. மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸ் பிரசிடெண்ட்டாக, எக்ஸ் ஜெனரல் செக்ரட்டரி, எக்ஸ் வைஸ் பிரசிடெண்ட்டாக, எக்ஸ் ஆஃபீஸ் பேரர்ஸாக இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நாங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். 1 வருஷம் 2 மாதம் ஆச்சு இது முடிஞ்சு. இது வரைக்கும் இவ்வளோ நாள் வேஜி போனதே இல்லை, எடுத்துகிட்டு போனதே இல்லை. 2017 வந்து மார்ச்சில் முடிஞ்சிச்சு, ஏப்ரலில் அப்படியே பேச்சுவார்த்தை நடந்துச்சு, ஆகஸ்ட்டில் செட்டில்மெண்ட் சைனே போட்டாங்க. அரியர்ஸும் கொடுத்து கிஃப்ட்டும் கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து யூனியனு உங்களுக்கு எகெனஸ்டாக போராட்டம் பண்ணுறோம், ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, இவங்க லஞ்ச் பை கட் பண்ணுறாங்கனாக்கா அது வீட்டில் இருக்கிறவங்க எப்படியோ நம்ம பண்ணுறோமோ கோவமாக பண்ணுறோமோ அதோடு தான் நாங்கள் எதிரியா. அவ்வளோ 26 நாள் பொறுத்து கூட உங்களுடைய என்ன டார்கெட் கொடுத்தோ அதை முடிச்சு கொடுத்தோம். மேனேஜ்மெண்ட்டுக்கும் எங்கள் எக்ஸ் ஆஃபீஸ் பேரர்ஸு இசி மெம்பர் சார்பாக தெரிவிச்சுக்கிட்டோன்னா எவ்வளோ சீக்கிரத்தை முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எங்களுடைய கோரிக்கையான வேஜியை முடிச்சு கொடுக்குறோன்னு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இல்லைன்னாக்கா இந்த மாதிரி நாங்கள் இருக்க மாட்டோம். அடுத்த கட்டமாக நாங்களே சேர்ந்து வேறு என்ன போராட்டமோ இல்லை வேறு என்ன எது மூலியமாக இந்த வேஜி முடிக்கணுமோ அதை முடிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எடுக்கணுன்றது மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த யூடியூப் வாயிலாக தெரிவித்துக்கிறோம். நன்றி. இவங்களை இயக்கினுங்கிறது யாரு? இந்த யூனியனை டெஃபர்மேட்னு ஒரு எக்ஸாம்பிளாகி தான் வந்து சொன்னது. இவங்க வாயிலிருந்து யாரும் வரல. ஒரு எக்ஸாம்பிளாகி தான் இது வந்து 26 நாள் டெஃபர்மேட்னு ஓப்பனாக கொடுத்துருக்கு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டு. யூனியனில் இருக்கிற லீடருங்க யாரும் சொல்ல. 2வது மீனாட்சி சுந்தரம் வந்துட்டு நான் எல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு போனார். 26 நாள் நீங்கள் பண்ண ஸ்ட்ரைக்கில் அவங்களுக்கு தான் நெக்ஸ்ட் ஃபர்தர் இருக்குது. சார் இதுக்கு நாங்கள் கேள்வி கேட்கலையா அதை பற்றி? சார் இதுக்கு கமெண்ட்ஸ் பண்ண நாங்கள் விரும்பலை. ஏன்னா அன்றைக்கி இதுக்கு வந்து ஆனரடி பிரசிடெண்ட்டாக மீனாட்சி சுந்தரம் தான் இருந்தார். நாங்கள் வேஜி பண்ணுறப்ப இருந்தார். இப்போ நீங்கள் சொன்னீங்க எக்ஸ் எம்ப்ளாயி ஒருத்தர் தான் வந்து டெஃபர் பண்ணாருன்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற யூனியன் வந்து டோட்டலாக அவங்கள தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னத்துக்கு அங்கே இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. நம்ம இப்போ வந்து அது கமெண்ட் பண்ண முடியாதுங்க. நம்ம எல்லாரையும் கேள்வி கேட்குறோம். கேள்வி கேட்குறது தான் எங்களது ஆப்போசிட் குரூப்பில் இப்போ கூட சொல்கிறோங்க. நாங்கள் ஒரு பொறுப்புள்ள ஒரு யூனியன் ஆஃபீஸ் பேரர்ஸாக இசி மெம்பர்ஸாக எல்லாரையும் கேள்வி கேட்குறோம். அது மீனாட்சி சுந்தரமாக இருக்கட்டும்,
இல்லைனாக்கா இது அவங்க நாங்கள் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கிறோம், அவங்க பதில் சொல்கிற இடத்துல இருக்கிறாங்க. நான் பிரசிடென்ட் இருந்தால் கூட அதே தான். என்ன கேள்வி கேட்குற இடத்துல ஒர்க்கர் இருந்தாங்க, நான் பதில் சொல்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு ஒர்க்கர், நான் கேள்வி கேட்குறேன், அவங்க பதில் சொல்லி ஆகணும். மீனாட்சி சுந்தரம் எல்லாமே அன்றைக்கி வந்து 26 நாள் ஸ்ட்ரைக் பண்ண வச்சு தான் இன்றைக்கி நம்மளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணுகிறாங்க. ஒரு மீட்டிங்க்கு வந்திருந்தார் மீனாட்சி சுந்தரம், இங்கே ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி மீட்டிங்க்கு வந்திருந்தார், பிஎம்ஏல நடந்துச்சு. அப்போ இதுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிருக்காருங்க. இந்த மாதிரி வந்து 26 நாள் நடந்தது தான் பேச்சுவார்த்தை. ஒரே மாசத்துல பண்றேன்னு தான் அவர் பேச்சு கொடுத்துட்டு போனார். 6 மாசம் ஆகும் கூட உண்மையா இது கண்டினியூ ஆகிருக்குது. இதுதான் சார் நாங்கள் இப்போ கேட்டோங்க. இதுக்காகத்தான் வந்து நாங்கள் கூட 6 மாசமா இழுத்து வச்சுருக்கணுமா அதுக்காகத்தான் இன்னைக்கு நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இது இவ்வளோ நாள் இப்படியே போயிட்டு இருக்குது. இப்போ கூட 6 மாசமா நடக்காத காரணம் எக்ஸ் ஆஃபீஸ் பர்சன் தான் ஒரு பழிய போட்டு சுற்றி நிற்கிறாங்க. அவங்க எங்களுக்கு நாங்கள் கொடுக்கலப்பா, நாங்கள் எதுவும் கொடுக்கல, நான் கொடுக்கல, நான் நல்லா இல்லைன்னு தானே உன்னே தெரிஞ்சு எடுத்தாங்க. நீ பண்ணு, நான் கொடுக்கல. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ்டர் ராஜசேகர் பிரசிடென்ட் கிட்ட நானே எடுத்துன்னு போய் எல்லா டாக்குமெண்ட்ஸும் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணேன். கேஸ் ஷாப்பில் நான் வேலை செஞ்சப்போ கேஸ் ஷாப்பில் கொடுத்து அதுக்கான ஃபோட்டோலாம் கூட எடுத்து வச்சுக்கிறோம். நாங்கள் ராஜசேகர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோம். இப்போ கூட அவங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் சரி, எந்த டாக்குமெண்ட்ஸை பழைய யூனியன் கொடுக்கல, நீ புதுசாக 2 வருஷம் ஆச்சு இல்லையா, இன்னும் பழைய கதையை சொல்லாத. ஒர்க்கருக்கு என்ன பண்ணோம், எங்களுக்கு இப்போத்துக்கு ஒர்க்கர் எங்களுக்கு நாங்கள் ஒரு எக்ஸ் ஆஃபீஸ் பேரஸாக ஈசி மெம்பராக மீனாட்சி சுந்தரம் யாருன்னு தெரியும், அந்த எக்ஸ் எம்ப்ளாய் யாருன்னு தெரியும். ஒர்க்கர் வந்து மீனாட்சி சுந்தரத்திலே நம்பலை, எக்ஸ் எம்ப்ளாயும் நம்பலை. ஒர்க்கர் முழுசாக நம்பினுக்கிறது அவங்களால ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆஃபீஸ் பேரர் யூனியன் லீடருங்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. வேற ஒருத்தர் சொன்னாங்க இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், நீங்கள் முன்னே நின்று அவங்கள எப்படின்னா சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணீங்க, நீங்கள் முன்னே நின்று எங்களுக்கு இந்த வேஜை நீங்கள் முடிச்சு கொடுக்கலனா இவ்வளோ பேர் நாங்கள் சேர்ந்து நாங்கள் கையில் எடுத்து நாங்கள் எதுக்குன்னா போக வேண்டியதாக இருக்கும். அந்த நிலைமைக்கு போகாத நீங்கள் முடிச்சு கொடுக்குறீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குதுங்க சார். லாஸ்ட் டைம் எம்பி வந்தப்போ கூட சொன்னாங்க, போராட்டம் பண்ணாங்க, வந்தோம், கூப்பிட்டாங்க, வந்தோம், மறுபடியும் யாருமே எங்களை தொடர்பு கொள்ளலை, அவங்க பாட்டு இருக்கிறாங்க, நீங்கள் கொஸ்டின் ரேஸ் பண்ணுறதால நாங்கள் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி வருத்தமாக. ஆமாங்க சார், நான் கூட அந்த பேட்டியை பார்த்தேன். நம்ம எம்பி மல்லேஷ் பாபு சார் சொன்னது கேள்வி நானும் பார்த்தேன், அந்த பேட்டியை பார்த்தேன். அவரும் சொல்லியிருந்தாருங்க. அதோடு எங்களை இப்போது நாங்கள் வந்து இதுவாக இருக்கிற சார், நாங்கள் போயிட்டு பார்க்கலாம், எதுனா பேசலாம். ஆனால் யூனியனாக தான் அவங்க தான் போனாங்க. என்ன நடந்துருக்குது மேனேஜ்மெண்ட்டில் பேச்சுவார்த்தை எந்த லெவலில் இருக்குது. ஆனால் அன்றைக்கி வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் இட்டுன்னு வந்தாங்க. அவங்க ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் இட்டுன்னு வந்தாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் கூப்பிட்டு இவங்க உள்ளே போவாதுங்க. அடுத்த நாள் அவங்க எந்த ஒரு நிர்பந்தத்தில் போனாங்கன்னு இன்னும் ஒர்க்கருக்கு யாருக்குமே தெரியாது. ஒர்க்கர் வந்து இன்னும் 2 மாதம் இருந்தால் கூட போராட்டத்துக்காக தான் இருந்தாங்களே தவிர யாரும் உள்ளே போன யாரையும் நிர்பந்தம் பண்ணல. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் 170 பப்ளிக் செக்டருக்கு ஒரு பெரியவர், அவர் சொல்லியிருந்து போகல, அது என்னத்துக்கு போகலன்னு அவனுக்கு தெரியாதுங்க. ஆனால் ஒரு 2-3 நாள் கழிச்சு திருப்பி உள்ளே வந்தாங்க. அது யார் நிர்பந்தத்தில் வந்தாங்கன்னா நம்மளுக்கு தெரியாதுங்க. யூனியன்ல ஒரு யூனியன் இன்னும் அவங்க எம்பியும் சென்ட்ரல் மினிஸ்டர் டச்ல இருக்கிறாங்க. HMPல இருக்கிறவங்க அவங்க தான் அவங்ககிட்ட இப்போ கூட லிங்க்ல இருக்கு. இவங்க இப்போ இருக்கிற யூனியன் லீடருங்க யாரும் போக மாட்டேன்றாங்க. காரணம் என்னன்னு உங்களுக்கு எதனா இருக்குங்களா? பல காரணங்கள் இருக்கலாம் சார். அவங்களுக்குள்ள ஏதாவது நம்மளுக்கு அது அவங்கள நம்ம கமெண்ட் பண்ண முடியாது இல்லைங்களா. HNPக்கார அன்னிலேருந்து அவங்க வந்து எந்த யூனியன் எந்த இது இருந்தாலும் எம்பி இதுக்கு முன்னே இதாக இருப்பாரு, முன்சாமி அவர்கிட்டையும் போயிருந்தாங்க, எம்எல்ஏ கிட்டே போகிறாங்க, எல்லாருக்கிட்டையும் போகிறாங்க. இவங்க அது எதுக்காக போகலன்னு தெரியல. ஆனால் அன்றைக்கி வந்து நம்மளுக்காக பேசின எம்பி கிட்டே போகல, அவரே வருத்தப்பட்டுக்கிறார். நான் இவ்வளோலாம் பண்ணிட்டு என்னை வந்து கேட்கல, இவங்க வந்து நான் வரலன்றாங்க, நான் ராஜ்நாத் சிங் கிட்ட பேசின வயசு தான் இன்றைக்கி வந்து பேச்சுவார்த்தை ஆயினுக்குதுன்ற அளவுக்கு அவர் சொல்லிக்கிறாரு. அதுக்கு வந்து யாரும் இது பண்ணல. இப்போ இந்த இன்டர்வியூ எதற்காக சார்? யூனியனுக்காக இல்லை, முக்கியமாக இது வந்து தொழிலாளிக்காக தான். ஏன்னாக்கா தொழிலாளியும் தெளிவுபடுத்தணும். ஏன்னா இப்போ இருக்கிற யூனியன் லீடருங்க வந்து எவ்வளோ பண்ணு வராங்க அமௌண்ட் என்னான்னு தெரியாது. நாங்கள் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடியே 191 ரூபா பண்ணு வந்தோம். அன்றைக்கி இருந்த நிலைமை இன்றைக்கி இருக்கிற ரேட்டு வந்து உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே. ஒரு ரேட்டும் 8 வருஷத்துக்கு முன்ன இந்த இதுக்கு வந்து இப்போ 10 மடங்கு ஜாஸ்தி ஆகிக்குதுங்க ஒரு ரேட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி வேஜ் நீங்கள் தான் சொன்னீங்க, நீங்கள் தான் உத்தரவாதம் கொடுத்தீங்க, அன்ஸ்கில்டுக்கே 1200 ரூபா பண்ணி கொடுக்குறேன்ற அந்த பெரிய ஒரு நம்பிக்கையில் தாக்குறாங்க. இப்போ திடீர்னு மேனேஜ்மெண்ட் வந்து கடைசி ஆஃபர் வந்து 45 ரூபாய்க்கு மேலே எங்களால் கொடுக்க முடியாதுன்னு தான் உடனே இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட், லாஸ்ட் வேஜ் 2 ரூபா 3 ரூபா தான் பண்ணாங்க, அதனால தான் இவ்வளோ கஷ்டம் ஆயிடுச்சுன்னு அத்தை ஒர்க்கருக்கு தெளிவுபடுத்தினாங்க. 2 ரூபா 3 ரூபா பண்ணல, ஒரு நாளைக்கு 191 ரூபா பண்ணிக்கிறோம். புதுப்போட இப்போ உங்களுக்கு காட்டணும், எல்லாருமே நீங்களும் பார்த்தீங்க. அத்தை ஒர்க்கருக்கு தெளிவு பண்ணி, இல்லைன்னா முன்னால் இருந்த ஆஃபீஸ் பேர் இப்போ 4 பேர் இருக்கிறாங்க இந்த யூனியனில், அவங்களுக்கும் தெளிவுபடுத்தணும். ஒருவேளை மறந்துட்டுக்குவாங்க, மறந்து இருந்துருக்கலாம், அவங்க மறந்துட்டு வயசுக்கு அவங்களுக்கும் தெளிவுபடுத்தி 8 வருஷத்துக்கு முன்னே 191 ரூபா பண்ணிக்கிறேன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எவ்வளோ பண்ணால் வாழ முடியும், இப்போ இருக்கிற ஃபீஸு
சாப்பாடு, பஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துக்குமே எவ்வளோ இருந்தால் வாழ முடியும் அப்படின்றத மனசில் வச்சுன்னு ஒரு நல்ல வேஜ் பண்ணுங்க. அதுக்காக நாங்கள் எப்பவுமே சப்போர்ட் இருக்குன்றது தெளிவுபடுத்துக்காக தான் சார் இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட். ஜூன் 17ஆம் தேதி வந்துட்டு கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க வந்துட்டு இப்போ வேஜ் இது வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்கன்ட்டு ஆர்எல்சிலேருந்து இது பண்ணுறாங்க. அதுக்கு என்ன சொல்லுங்க சார்? இப்போது ஜூன் 17க்குள்ளே கன்க்ளூஷன் வாங்கினாக்கா ரெண்டு இது விஷயம் தான் பண்ண முடியுங்க. ஒன்று, மேனேஜ்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அத்தனை வாங்கிட்டு போனாக்கா ஜூன் 17க்குள்ளே கன்க்ளூஷன் ஆகும். இல்லையா நம்ம என்ன கேட்குறோமோ அதை மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டாக்கா கன்க்ளூஷன் ஆகும். அப்படி இல்லைன்னா இது பேரே வேஜ் நெகோசியேஷன். அவங்க ₹1 சொல்லுவாங்க, நம்ம ₹10, நம்ம ₹100 கேட்டால் மேனேஜ்மெண்ட்டுக்கு ₹1 வருவாங்க. அது நீ ஜூன் 17க்குள்ளேன்னா நம்ம எதிர்பார்க்குறது தொழிலாளி இப்போ எதிர்பார்த்துருக்குன்னா தெரியுமா, ஒரு நல்ல இது வேஜ் ஆகுது. வேஜ் முடிச்சுக்கிட்டியா எல்லாரும் ஒரு இது இல்லாத போகிறாங்க. கிராஜுவேட்டி ஆக்ட் நம்ம பண்ணி கொடுக்குறன்றதுக்காக இதை வந்து ஒரு லீடர், ஒரு தலைவரே சொல்லிக்கிறார், கிராஜுவேட்டி உனக்கு 5 லட்ச ரூபாய் வாங்கிக்கலாம், நான் என் கையை வெட்டிக்கிறேன்ட்டு. அவர் கையை வெட்டவேனா எதுவும் மாட்டவேனா, ஏன்னா அவருக்கும் குடும்பம் இருக்குது, ஒர்க்கருக்கு கிராஜுவேட்டி வாங்கி கொடு. உன்னை காலத்துக்கு நம்ம கேஜிஎஃப் தண்ணி மாதிரி ஒரு நன்றி விசுவாசங்க யாரும் இல்லை. நம்ம சிஎம்டி சார் கூட ஒரு ரிக்வெஸ்ட் இது மூலிமா சனந்த் ராய் சாருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த பாஸ்கர் ராவ் சார் டிசிஎல் காரங்களுக்கு எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. இன்றைக்கி கூட அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டெல்லாம் போயிட்டாங்க. இன்றைக்கி கூட அவர் போட்ட ஒருத்தர் பூஜை அறையில் ஒருத்தர் ஆளில் தான் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விசுவாசமான இதுங்க. அந்த மாதிரி இவர் கிராஜுவேட்டி வாங்கி கொடுத்தாருன்னா எல்லாருமே இவருக்கும் ரொம்ப ஒரு நன்றி கடனாக இருக்குவாங்க. சனந்த் ராய் கூட சார் கூட சொல்கிறோம், அப்பாயின்மெண்ட் எடுக்கிறீங்க, எங்கள் வந்து வரீங்க எல்லாம் இருக்கிறோங்க. நாங்கள் கூட எல்லாமே ஐடிஐ அப்ரண்டிஸ் முடிச்சுட்டு எங்களை வந்து நாங்கள் வந்து கான்ட்ராக்டாக வந்துடல, எங்களை எடுத்ததே மேனேஜ்மெண்ட்டு. எங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் நம்பர் கொடுத்தது மேனேஜ்மெண்ட்டு. ட்ரைனிங் சென்டரில் இட்டு ஒருத்தரையும் ஜீப்பில் வச்சுட்டு வந்தாங்க. எங்களை ட்ரைனிங் சென்டரில் தான் எங்களுக்கு ஏற்கனவே எல்லாருக்கும் பேட்ச் கொடுத்துருந்தாங்க. கான்ட்ராக்டில் யாரும் வரல. அப்புறமா போயிட்டு 2008 எல்லாரையும் கான்ட்ராக்டில் எடுத்துன்னு போயிட்டு சேர்த்துட்டாங்க. அதனால் நாங்கள் கூட எல்லாருமே 150 ஹவர் ஜாப் கார்டு புக் பண்ணுறோம். எல்லாமே ஸ்கில்டு ஒர்க்கர் தான். இதுக்கு மேலே இருக்கிற எல்லாம் 50+, 40+க்கு மேலே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்பாயின்மெண்ட்டு ஒரு கர்டேசி பேஸில் என்எல்சியில் எப்படி 5 வருஷம் இருக்க முன்னே கூட அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அவங்கள வந்து கிராஜுவேட்டியோட வெளியே அனுப்புகிறாங்களோ, அந்த பெருந்தன்மையோட நீங்களும் எங்களுக்கெல்லாம் செய்தாக்கா அதுக்கான பலன் நீங்கள் 5000 கோடி இல்லை 10,000 கோடி கூட எட்டுன்னு வந்தால் கூட அந்த டார்கெட்டை முடிக்கிற அளவுக்கு 50 வயசு மேலே ஆகிட்டா கூட இன்னைக்கு கூட 150 ஹவர் தான் புக் பண்ணுறாங்க ஒர்க்கர். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் தயவுசெய்து எங்கள் இதையும் கன்சிடர் நீங்கள் பண்ணுவீங்க, இந்த ஒர்க்கர் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்களே பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் உங்களுக்கு எங்கள் எக்ஸ் ஆஃபீஸர் இசி மெம்பரு மிச்சம் வந்துருக்கிற ஒர்க்கர் சார்பாக கேட்டுக்கிறோம். எங்களையும் கன்சிடர் பண்ணி அப்பாயின்மெண்ட் எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு இந்த கமிட்டி சார்பாக கேட்டுக்கிறோங்க.